திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. குறள்கள் 71 முதல் 80 வரை. இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 71. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம்: உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பங்காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 72. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம்: அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 73. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம்: உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 74. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாஷ் சிறப்பு. விளக்கம்: குடும்பம் உறவு என் பாரிடத்துக் கொள்ளும் அன்பு உலகத்தவரிடம் எல்லாம் உறவு கொள்ளும் விருப்பை உண்டாக்கும். அதுவே அனைவரையும் நட்பாக்கும் சிறப்பையும் உண்டாக்கும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 75. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. விளக்கம்: இவ்வுலகில் வாழ்ந்து இன்பமடைந்தவர் பெரும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 76. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அறத்திற்கே அன்புசார் பெண்பறியார் மரத்திற்கும் அஃதே துணை. விளக்கம்: வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச்செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 77. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. என்பி லதனை வெயில் போல காயுமே அன்பி லதனை அறம். விளக்கம்: எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 78. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தற்று. விளக்கம்: மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 79. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. விளக்கம்: அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 80. பால் அறத்துப்பால் இயல்கள் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. விளக்கம்: அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு
அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும்.